நாடு முழுவதும் காஷ்மீரில் பஹல்காமில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும் மத பயங்கரவாதிகள் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தமிழகத்திலே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று கோவையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஏற்கனவே கோவையிலே இம்மாதிரி மத பயங்கரவாதிகளால் குண்டுவெடிப்பு சம்பவங்கள், எங்களுடைய நிர்வாகிகளுடைய படுகொலைகள், சமீபத்திலே நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதல் என்று பல்வேறு சம்பவங்கள் இந்த நகரத்தில் நடந்த காரணத்தினால் தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இங்கு சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் கண்டறிந்தார்களா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்பது பற்றி எதுவுமே வெளியில் தெரியவில்லை. இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்கிறார்களோ, மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்போடு தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை வாயிலாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செயல்கள் நடைபெற திட்டமிருந்தால் அதை முறியடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு திருப்தி இல்லைங்க. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள். கோவையிலே கூட, துடியலூர் பகுதியில, இன்னும் கூட பல்வேறு இடங்களில், தொண்டாமுத்தூர் பகுதியில, இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. இதை பற்றி அரசு வெளியிட வேண்டும் தகவல். ஆமா, நடவடிக்கை எடுத்தோம். இந்த முறை கூட கோவை, திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம். முதலமைச்சர் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆனா வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, செயல்களை எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.